Hey guys, welcome to Tapiful Samil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 முட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கடாய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்துட்டு நமக்கு கால்வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஏன்னா தக்காளியும் நல்லா வேகணும் இதில். ஸோ வெங்காயம் வெந்துட்டுருக்கு. இது கால்வாசி வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், நம்மளோட சேனலை நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். ஸோ இப்போ தக்காளியும் வந்துட்டு கால்வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளி வந்துட்டு எப்படி வெந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலில் வந்துட்டு உங்களுக்கு அந்த தக்காளி தோல் மட்டும்தான் இருக்கணும், அந்த செதை எதுவுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ மசாலாஸில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். ஸோ மிளகுத்தூள் வந்துட்டு நம்ம எதில் ஆட் பண்ணாலுமே அந்த சாப்பாட்டுக்கே வந்துட்டு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ மசாலா எல்லாமே நல்லா வந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முட்டை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு 3 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முட்டை எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா முட்டை வந்துட்டு நல்லா க்ரம்பிள் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ முட்டையை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ 5 to 10 மினிட்ஸில் இது வந்துட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ஸோ அது வரைக்குமே இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ நம்ம முட்டை புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நம்ம வந்துட்டு சாம்பார் சாதம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யம்மியான ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். எஸ், நான் சொன்ன மாதிரி எல்லாருமே சேஃபாக இருங்க. ஸ்டே ஹெல்த்தி guys. See you all in next video. Until then, it's bye from